வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போது வெளிப்படையாக தெரியும் இரு பெரிய கூட்டணிகள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருக்கின்றது. அகில இந்திய கட்சிகளாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன. அதிமுக கூட்டணியில் பெரிய கட்சி மற்றும் அகில இந்திய கட்சியாக பாஜக உள்ளது. இந்த இரு கூட்டணிகளும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட போகின்றன. இவர்களை தவிர அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட போகும் கட்சிகள் விஜயின் தாவேகா மற்றும் சீமானின் நாம் தமிழர். சீமானின் நாம் தமிழர் யாருடனும் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதில்லை. அவர்கள் சில தொகுதிகளுக்கு இப்போது வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். பிரச்சார கூட்டங்கள் நடக்கின்றன. விஜயின் தாவேகா தனித்து நிற்கப் போகிறார்களா, கூட்டணி அமைக்கப் போகிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இரு பெரிய கூட்டணிகளும் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயின் தாவேகா நிச்சயமாக திமுகவுடன் கூட்டணிக்குள் போக போவதில்லை. அது ரோட் க்ளோஸ்ட். ஆனால் மற்றொரு பாசிபிலிட்டி உள்ளது. விஜயின் தாவேகா நிச்சயமாக திமுக கூட்டணிக்குள் போக போவதில்லை. ஆனால் திமுக கூட்டணிக்குள் உள்ள ஒரு கட்சி விஜயின் தாவேகா கூட்டணிக்குள் போகலாம் அல்லவா? அதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ள கட்சி காங்கிரஸ். அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாடு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் காங்கிரஸ் மெல்ல மெல்ல அக்கம் பக்கம் பார்க்க தொடங்கி உள்ளது. திமுகவை தனது அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் அறிவித்துள்ள விஜய் காங்கிரஸை விமர்சிப்பதில்லை. கரூர் சம்பவம் நடந்தவுடன் விஜயை தொடர்பு கொண்டு பேசிய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி, இருவருக்கும் இடையே நல்ல நட்பு உள்ளது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் என்னவாகும் என்கின்ற கேள்வி அறிவாலய கூட்டணிக்குள் கலக்கத்தை உண்டாக்கியுள்ளதாக தெரிகின்றது. தேர்தல் வந்துவிட்டாலே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் உரிமை என்ற கோஷங்கள் எழுவது வழக்கமானதுதான். இந்த முறை அந்த கோஷம் காங்கிரஸ் கட்சிக்குள் வழக்கத்தை விட அதிக சத்தமாக ஒலிக்கின்றது. வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம், கூட்டணி ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் என்று காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி படிய கிள்ளி எறியவும் பதற்றமாகிவிட்டது திமுக கூட்டணி. காங்கிரஸ் கட்சிக்குள் ஒலிக்கும் இந்த கலக்க குரல் நாளுக்கு நாள் தீவிரமாகிறது என்பதை தவிர திமுக சற்று கவலையுடன் பார்க்கின்றது. காங்கிரஸ் கட்சிக்குள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக நிச்சயமாக பங்கு கொடுக்க போவதில்லை. வேண்டுமானால் கடந்த தடவை கொடுத்ததை விட அதிகபட்சம் 2 சீட்கள் கிடைக்கலாம், அவ்வளவுதான். காரணம் திமுக மத்திய தோழமை கட்சிகளான கம்யூனிஸ்ட்கள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக என்று பல கட்சிகளுக்கும் சீட் கொடுக்க வேண்டும். விஜய் கூட்டணி அமைத்து அதில் இணைய காங்கிரசிற்கு அழைப்பு விடுத்தால் என்ன நடக்கும்? காங்கிரசுக்கும் விஜய்க்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்காமல் போகலாம். ஆனால் திமுக கூட்டணியில் கொடுக்க போகும் சீட்களை விட அதிக சீட் கொடுக்க சம்மதிக்கலாம். அதிக சீட் என்பதை விட வேறு நன்மைகள் காங்கிரசுக்கு விஜயின் கூட்டணியில் உண்டு. விஜயின் பாப்புலாரிட்டியை வைத்து பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலும் ஆந்திராவிலும் கணிசமான வாக்குகளை அள்ளிவிடலாம் என்று மற்றொரு பிளஸ் இருக்கிறது. திமுக கூட்டணி இல்லாத பிளஸ் அது. தேர்தல் நடக்க போவது தமிழ்நாட்டில் தான் என்றாலும் கூட்டணி பற்றிய முடிவு எடுக்க போவது டெல்லி தான். டெல்லி நிச்சயம் தமிழ்நாடு என்ற சிறிய படத்தை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா என்று பெரிய படத்தை பார்ப்பார்கள். அப்போது விஜயின் தாவேகா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக உள்ள கூட்டணியாக தெரியும். அக்டோபர் 26 சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் கூடியது. மேலிட பொறுப்பாளரான கிரிஷ் ஜோடாங்கர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் அறக்கட்டளை மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதித்தவர்கள் அறக்கட்டளை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரத்தை தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றினர். அதைத் தொடர்ந்து கூட்டணி தொடர்பாகவும் பேசியிருந்தார் ஜோடாங்கர். கூட்டணி தொடர்பாக ஜோடாங்கர் எதுவும் பேசவில்லை என்று மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பொதுவெளியில் சொன்னாலும் செயற்குழுவில் அதுவும் பேசப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் சீனியர் தலைவர்களில் சிலர் அதை ஒப்புக்கொள்கின்றார்கள். அவர்களது கூற்றின்படி தற்போதைய சூழலில் நாம் திமுக கூட்டணியில் தான் தொடர்கின்றோம். ஆனால் இது இறுதி முடிவு அல்ல. கூட்டணி பற்றி டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்கும் என்பதெல்லாம் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே தெரிய வரும். அதுவரையில் கூட்டணி பற்றியோ தாவேகா குறித்தோ பொதுவெளியில் எந்த கருத்தையும் சொல்லாதீர்கள், ஜோடாங்கர் கூறியதாக தெரிகின்றது. நவம்பர் 14 பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. அதன் பிறகு காங்கிரஸ் மேலிடத்தின் பல்ஸ் தெரிந்துவிடும். தலைமை தெளிவான முடிவை அறிவிக்கும் வரை கூட்டணி குறித்து பேசி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று பேசிவிட்டு போனார் ஜோடாங்கர். அவருடைய பேச்சு தமிழக காங்கிரஸ் சீனியர்கள் பலரையும் குழப்பி அடித்து விட்டது. விஜயின் தாவேகாவில் காங்கிரசுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பது அவர்களுக்கு தெரியும் என்ற போதிலும் அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீர்கள் என்று ஜோடாங்கர் கூறியது அவர்களை யோசிக்க வைத்துள்ளது. அதுவரை திமுகவிடம் நெருக்கம் காட்டி வந்த கதர்கள் பலருமே மெல்ல மெல்ல விலகி நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருப்பது திமுக தலைமைக்கு தெரியும். என் சகோதரர் ராகுல் காந்தி என்று முதல்வர் பேசியும் கூட காங்கிரஸ்காரர்கள் தற்போது திமுகவிலிருந்து விலகி நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள்.
காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற ஆசை புதுச்சேரி காங்கிரஸ்காரர்களுக்கும் இருப்பதால் அவர்களும் இந்த கூட்டணி அமைவதற்காக காய் நகர்த்துகின்றனர். மீதியை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் அரசியல் அரசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். செயற்குழுவுக்கு அடுத்த நாள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜா சொக்கரின் இல்ல திருமண விழா சென்னை கலைஞர் அரங்கத்தில் நடந்தது. விழாவுக்கு வந்த முதல்வரை வரவேற்க சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் அங்கு இல்லை. அன்றைய தினம் மாலையில் என்ஐஆர் குறித்து பேசுவதற்காக மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின். அந்த கூட்டத்திற்கு செல்வ பெருந்தகை செல்லவில்லை. தனக்கு பதிலாக முன்னாள் தலைவர் தங்கபாலுவை அனுப்பி வைத்தார். இவையெல்லாம் தற்செயலாக நடந்தவை என்பதை நம்ப திமுக தலைமை தயாராக இல்லை. முதல்வர் இந்த விஷயத்தில் மிகவும் கலங்கித்தான் போயிருக்கிறார் என்று சொல்கின்றார்கள். காரணம், விஜயின் தாவேகாவால் காங்கிரசுக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர் பெரியது என்று நீண்ட நாள் அரசியல்வாதியான முதல்வருக்கு நன்றாகவே தெரியும். லோக்கல் காங்கிரஸ் சீனியர்களில் சிலர் விஜயின் தாவேகாவுடன் பேசலாம் என்று கூற தொடங்கியுள்ளதாக மாநில உளவுத்துறையும் முதல்வருக்கு நோட் போட்டு கொடுத்திருப்பதாக கூறுகின்றார்கள். தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தகவல்கள் கசிந்த நிலையிலேயே பொருளாளர் டி ஆர் பாலுவை அனுப்பி சோனியா காந்தியுடன் பேச வைத்தார் ஸ்டாலின். அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி அனிதாவிற்கும் பேச்சுக்கள் சற்று ஓய்ந்திருந்தன. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பேச்சு சூடு பிடித்திருக்கிறது. மறுபக்கத்தில் அதிமுக முகாமிலும் நிச்சயமற்ற தன்மை காணப்படுகின்றது. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக உத்தரவிட்டார். இது அதிமுக வட்டாரத்தில் பேசு பொருளாகி உள்ளது. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை செங்கோட்டையனை சந்தித்திருந்த நிலையில் அடுத்து அவர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார் என்பது எதிர்பார்த்த ஒன்றாகவே இருந்தது. அதுதான் இப்போது நடந்துள்ளது. இதற்கிடையே செங்கோட்டையன் நீக்கத்தால் உண்மையில் யாருக்கு இதில் லாபம் என்று பார்த்தால் அது திமுகவுக்கு லாபம் என்ற கணக்கு வருகிறது. ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி 3 பேருமே ஒன்றாக இருப்பார்கள் என்று தற்போதைக்கு தெரிகிறது. சசிகலா ஆதரவு அதற்கு இருக்கும். ஆனால் அந்த 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் 20 தொடக்கம் 25 தொகுதிகளில் மட்டுமே குறிப்பிடத்தக்க ஓட்டு வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வெற்றிக்கு அது போதாது. அப்படி என்றால் இன்னொரு கூட்டணி வேண்டும். அவர்களுக்கு இப்போதைக்கு விஜய் தலைமையிலான ஒரே ஒரு கட்சி தான் மிச்சம் இருக்கின்றது. விஜய் விருப்பம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. காங்கிரஸ் பக்கம் விஜய் போனால் விஜய்க்கு இந்த மூவணி தேவைப்படாது. இதில் திமுகவுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றால் திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடும். தற்போதைக்கு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜயின் தாவேகா, சீமானின் நாம் தமிழர் என்று 4 அணிகள் உள்ளன. இந்த மூவர் அணி தற்போதுள்ள எந்த கூட்டணியிலும் சேரவில்லை என்றால் 5வது அணியாக அது மாறும். இப்படி பல பிரிவுகளாக திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி பிளவுபடும். திமுகவுக்கு இது அரசியல் லாபமாகவே முடியும். செங்கோட்டையனின் இழப்பு அதிமுகவில் நிச்சயம் பிரதிபலிக்கும். அதிமுக தொடங்கப்பட்டது முதல் 54 ஆண்டுகளாக கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் செங்கோட்டையன். கடந்த சில மாதங்களாகவே செங்கோட்டையனுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மனக்கசப்பு நீடித்து வந்த நிலையில் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும், 10 நாட்கள் கெடு என்று தெரிவித்தார். அப்போது நீண்ட ஆலோசனைக்கு பிறகு செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. 1972ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன். எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான இவர் கட்சியில் இணையும் போதே எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1975ஆம் ஆண்டில் கோவையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடித்ததன் மூலம் எம்ஜிஆரிடம் நற்பெயரை பெற்று கவனம் ஈர்த்தார் செங்கோட்டையன். அந்த பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக முடித்ததால் மிகவும் மகிழ்ந்த எம்ஜிஆர் செங்கோட்டையனுக்கு ஒரு பிளாங்க் செக்கை விழா மேடையிலேயே கொடுத்திருக்கிறார். ஆனால் அதனை செங்கோட்டையன் வாங்க மறுத்தார். அதன் பிறகான காலகட்டத்தில் எம்ஜிஆரோடு பிரச்சாரத்திற்கு செல்வது என்று நெருக்கமானார். எம்ஜிஆரின் முதல் ஆட்சி காலத்தில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் செங்கோட்டையன். 1980ஆம் ஆண்டு முதல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்திருக்கின்றார். 1980இல் இருந்து தற்போது வரை அதே தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார். 1996இல் மட்டும் தோல்வியடைந்தார். மற்ற அனைத்து முறையும் எம்எல்ஏவாக வென்றிருக்கின்றார் செங்கோட்டையன். தமிழக அரசியல் வரலாற்றில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அமைச்சர் துரைமுருகன் வரிசையில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக செங்கோட்டையன் அதிமுகவில் சூப்பர் சீனியராக இருந்தவர். இப்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியர் தான் செங்கோட்டையன். 2014இல் ஜெயலலிதா சிறை செல்ல நேரிடும் போதும் 2017இல் சசிகலா சிறை செல்ல நேரிடும் போதும் செங்கோட்டையனின் பெயர்தான் முதல்வர் பதவிக்கு அதிகமாகவே அடிபட்டது. இவையெல்லாம் செங்கோட்டையனின் பிளஸ்கள். அதனால் அவரது இழப்பு அதிமுகவுக்கு மைனஸ் என்பதில் மாற்று கருத்து இல்லை.